தினம் ஒரு நீதிமொழி. இன்று நாம் படிக்க இருக்கக்கூடிய நீதிமொழி 2:6 வசனம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். இந்த ஞானம் யார் நமக்கு தருகிறார் என்ற கேள்வியை நாம் கேட்கும் பொழுது இங்கே வேதம் சொல்கின்றது கர்த்தர் ஞானத்தை தருகிறார் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் நாம் ஞானத்தை எப்படி தேட வேண்டும் என்ற கேள்வியை நாம் கேட்கும் பொழுது அதே அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம். 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அதை வெள்ளியை போல நாடி புதையல்களை தேடுகிறது போல தேடுவாயாகில். இங்கே வேதம் சொல்கின்றது அந்த ஞானத்தை நாம் எப்படி தேட வேண்டும் என்றால் வெள்ளியை தேடுகிறது போலவும் புதையலை தேடுகிறது போலவும் தேட வேண்டுமாம். அவ்வாறு தேடும் பொழுது கர்த்தர் நமக்கு அந்த ஞானத்தை தருவார். இப்பொழுது ஞானம் எங்கிருக்கிறது, யாரிடம் இருக்கிறது என்ற கேள்வியை நாம் எழுப்பும் பொழுது அதே 6வது வசனத்தில் இருந்து நாம் வாசித்தோம். கர்த்தரிடமிருந்து ஞானம் வருகிறது, அவரே ஞானத்தை தருகிறார், அவருடைய வாயில் இருந்து ஞானம் புறப்படுகின்றது. அப்படி என்றால் அவருடைய வார்த்தைகளில் ஞானம் இருக்கின்றது. அப்படி என்றால் அவருடைய வார்த்தை இன்று வேதமாக நம்முடைய கரங்களில் இருக்கிறது. இந்த வேதாகமத்திலே அவருடைய வார்த்தைகள் அடங்கி இருக்கிறது. இந்த வேதத்தை நாம் படிக்கும் பொழுது ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். எது செய்ய வேண்டும், எது செய்யக்கூடாது என்ற அறிவை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். ஆகையால் வேதத்தை தியானிப்போம். ஞானத்தை தருகிறவராகிய கர்த்தரிடமிருந்து ஞானத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.